ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பேசின சில விஷயங்களை பார்க்கலாம். வர 16ஆம் தேதி ஈரோட்டில் நடக்கிற மாபெரும் மாநாட்டை செங்கோட்டையன் தலைமையில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன் அந்த மாநாட்டுக்கு இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டப்போ, செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நடக்கிற முதல் கூட்டம் இது. அதனால் செங்கோட்டையன் அவர்கள் அவரோட பவரை காட்டுறதுக்கு பயங்கரமாக கூட்டத்தை கூட்டுவார்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு ஏராளமான பேர் கண்டிப்பாக வருவாங்க. இதில் 70,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் கூட்டம் எப்படி கூடுது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தொகுதி வாரியாக நடக்கிற கூட்டம், அப்புறம் மாவட்டம் வாரியாக நடக்கிற கூட்டம் அப்படின்னு ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா அதில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மாவட்டம்னு எடுத்துக்கிட்டா அதோட டோட்டல் வேற. இப்போது விஜய்ன்றதுனால ஒரு மாவட்டத்தில் அவரோட கூட்டம் நடக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேருந்தும் மக்கள் அவரை பார்க்கறதுக்கு அதிகமான கூட்டம் சேருது. ஈரோட்டில் நடக்கிற இந்த கூட்டத்தில் கூட வெறும் ஈரோடு மக்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்றது கிடையாது. மற்ற மாவட்ட மக்களும் வந்து அதில் கலந்துப்பாங்க. அதனால கவுண்டிங் அதிகமாக இருக்குன்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்கால இணைந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இப்போ இருக்கிற பேச்சாளர்கள்லேயே ரொம்ப சிறப்பான பேச்சாளர் அவர் தான். இவர் தாவேக்கால இருக்கிறதுனால தாவேக்கா இவரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்றதை சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் நல்லா பேசும்போது ஃப்ளோவில் 2-3 வார்த்தையை விட்டுருவார். ஸோ டிவிகேக்கு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. விஜய் அவர்கள் சமூகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட வேலை ஒருத்தவங்க பேசுனா அது கரெக்டாக தப்பான்னு சொல்கிறது தான். அவங்கள பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பேசணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் அரசியல்னு விஜய் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க கேட்டதுக்கு, கண்டிப்பாக 2 பேரும் அரசியல் பேச்சு மட்டும்தான் பேசியிருப்பாங்க. அவங்க வெளியில என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சினிமா பற்றி பேசினேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அரசியல் பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்றதெல்லாம் தெரியாது. காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. பட் இதில் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், டிவிகே கூட போயிடுவோன்னு லைட்டாக பயமுறுத்தி டிஎம்கேல நிறைய சீட்ஸை கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது, டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாங்க.